குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இது என்னது குடியரசுத் தலைவர் ஒற்றை வாக்கு மூலம் என்ன விகிதாச்சார பிரதிநிதியின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் உனக்கே தெரியும். நம்முடைய மேக்சிமம் நம்முடைய அரசியலமைப்பிலே பதவி காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த வாக்காளர் குழுமம்னா யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் வாக்காளர்களும் மாநிலவை மற்றும் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி அவங்க தான் மாநில வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். குடியரசுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல் அவங்களுக்கு முக்கியமான அதிகாரத்தை ஃபுல்லாகவே குடியரசுடைய கையில் கொடுத்துரும். அப்படி 7 அதிகாரங்கள் இருக்கு. 1 நிர்வாக அதிகாரம், என்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், ராஜதந்திர அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது அப்படின்னா நிர்வாக அதிகாரம். நிர்வாகம் அப்படின்னா முக்கிய அலுவலர்களை நியமிக்கிறது ஃபுல்லாகவே யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோல். முக்கிய அலுவலர்களை நியமிக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா பிரதம அமைச்சர்கள், அதே மாதிரியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்துறை ஒதுக்குவது, அவங்களுடைய ஆளுநர், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இதர எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு நீதி வழங்கு பெஞ்சுகள் நீதிபதிகளை அமைக்கிறது, அதே மாதிரி தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்த தேர்தல் ஆணையம், அதே மாதிரி மத்திய அரசு தேர்வாணைய பணிகள், இதர உறுப்பினர்கள் மற்றும் நாடுகளுக்கான தூதுவர்கள் மற்றும் உயர் ஆணையர் ஆகியோரை யார் நியமிப்பா அப்படின்னு சொன்னா குடியரசு தலைவர் நியமிப்பார். அதேமாதிரி முப்படையுடைய தலைவராகவும் செயல்படுறவர் யாரு அப்படின்னா குடியரசு தலைவர். அடுத்து நம்ம பார்க்கறது சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது முதல் உரையை துவக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் துவக்குவாரு. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் அவருடைய உரையுடன் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டு இருக்கு 2 முறை என்ன செய்யும் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதி மசோதா இவரோட ஒப்புதல் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் படுத்தக்கூடாது. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மக்களவையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க அப்படின்னா கலைச்சிட்டு வேற எலெக்ஷன் வைப்பாங்க. ஆனால் மக்களவையில் 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பு அது சரியில்லை அப்படின்னா அதை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டுன்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அதே மாதிரி கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி சிறந்து விளங்க 12 நபர்களை யாரை தேர்ந்தெடுப்பா அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர்